சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ்ச்செல்வி ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா அந்த பக்கமா போஸ் கூட சேர்ந்து 2-3 ஃப்ரெண்ட்ஸும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்துட்டு போஸ் கிட்ட, டேய் மச்சான், இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு போவோண்டா, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போஸோட ஃப்ரெண்டு சொல்லவும், டேய் இது ரொம்ப சின்ன ஹோட்டலாக இருக்குடா, என் ரேஞ்சுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லையே நான் சாப்பாடு வாங்கி தரேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், வேணாம்டா அதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இப்போ ரொம்ப பசிக்குதுடா, வா இந்த ஹோட்டல்லையே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸோட ஃப்ரெண்டு கூப்பிடவும், சரி இதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஃப்ரெண்டு எல்லாம் பார்த்தா தமிழ்ச்செல்வி வேலை பார்க்குற அதே ஹோட்டலுக்கு வந்து டேபிளில் உட்காந்துருக்காங்க. டேபிளில் சாப்பிட்றதுக்கு இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத அந்த கடை ஓனர் பார்த்துட்டு தமிழை கூப்பிட்டு, ஏமா அந்த டேபிளுக்கு ஆள் வந்துட்டாங்க, போய் டேபிளை தொடச்சிட்டு என்ன வேணும் ஏது வேணும்னு கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லவும், சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பார்த்தா போஸோட டேபிளுக்கு போகிறாங்க. தமிழ் டேபிளை தொடச்சிட்டு, என்ன சார் என்ன வேணும் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பந்தான் பார்த்தா அங்கே உட்கார்ந்துருக்கிறது போஸை பார்த்ததும் தமிழுக்கு அதிர்ச்சி ஆகுது. இங்கே தமிழை பார்த்ததும் போஸுக்கும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. இவ என்ன இங்கே இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா அதிர்ச்சி ஆயிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கவும், என்ன சார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து போஸை பார்த்து முறைச்சிக்கிட்டே கேட்கவும், இங்கே போஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க. ஆனால் போஸ் பார்த்தா எதுவுமே சொல்லாமல் தமிழை பார்த்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. டேய் போஸு உனக்கு என்ன வேணும்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு போஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லவும், எனக்கு ஒரே ஒரு தோசை போதும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், சரிங்க சார் இந்த எடுத்துட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. இங்க போஸை பார்த்தா எதுவும் சாப்பிடாம தமிழை பார்த்துக்கிட்டே இருக்கவும், டேய் மச்சான் அங்க என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க, சாப்பிடுடா அப்படின்னு சொல்லிட்டு போஸோட ஃப்ரெண்டு சொல்லவும் போஸும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. போஸ் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் தமிழ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. போஸ் என்ன பண்றான் ஏது பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. போஸை பார்த்தா வேகமா சாப்பிட்டுட்டு, சரிடா மச்சான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் விறுவிறுன்னு கிளம்பவும், டேய் நாங்கள் சாப்பிட்டதுக்கு காசு எங்கடா, நீ பாட்டுக்க போய்கிட்டே இருக்க, இவ்வளோ அவசரமாக சாப்பிட்டுட்டு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஃப்ரெண்டு கேட்கவும், டேய் இந்தாங்கடா காசை பிடிங்க, நீங்களே பில்லை பே பண்ணிட்டு வந்துருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா வேகமாக போகவும், இங்கே தமிழ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே இருந்து போகவும் முடியாது, போனால் வேலை போயிடும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன உள்ளூருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான், ஏதோ தேனி பக்கம் ஆண்டிப்பட்டி பக்கம்னு சொல்லி மதுரையை விட்டே போயிட்ட மாதிரி ஈஸ்வரி அத்தை என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டு இவன் உள்ளூரில் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், என்கிட்ட ஈஸ்வரி அத்தை பொய் சொல்லி ஏமாற்றி இருக்காங்க, இவன் உள்ளூரில் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னா அப்போ இவனால் மாமா உசுருக்கு கண்டிப்பாக ஆபத்து இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது, இதை முதல்ல ஈஸ்வரி அத்தை கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசித்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வெளியே போஸ் வந்ததும் உடனே ஈஸ்வரிக்கு ஃபோன் போடுறாரு. என்னடா போஸு எதுக்கடா இப்போ ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், ஏமா நான் அந்த தமிழ்ச்செல்வி கண்ணில் பட்டுட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பதறி போய் கேட்குறாங்க. ஆமாம்மா அவ என்னம்மா ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், ஏமா உனக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்குறாரு. தெரியாதுடா, அவ காலையிலே சீக்கிரமாக போயிடுறா, அதே மாதிரி காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு 10 மணிக்கு மேலே தாண்டா வாரா, அதை அவகிட்ட கேட்டதுக்கு அவள் எவ்வளோ வாய் சவடாலா என்கிட்ட பதில் சொன்னா தெரியுமா, நீ இப்போ சொல்லவும் தான் தெரியுது அவள் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு வாரான்னு. சரிடா போஸு அந்த தமிழ்ச்செல்வி எந்த ஹோட்டல்டா வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும்,
இங்க தாமா நம்ம வீட்டுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குதே ஒரு ஹோட்டலு, அந்த ஹோட்டல்ல தான் அவ வேலை பார்க்குறா. இன்னைக்கு நான் என் கூட்டாளிகளோட சேர்ந்து அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன். அங்க போகவும் தான் அவளை நான் பார்த்து தொலைஞ்சிட்டேன், அவளும் என்னைய பார்த்து தொலைஞ்சிட்டா. நான் வேகமா சாப்பிட்டுட்டு அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்துட்டேன். அவ என்ன வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருந்தாமா. இதனால எதுவும் பிரச்சனை வருமாமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பதறி போய் கேட்கவும், சரி சரி நீ ஒன்றும் பதட்டப்படாத, இதை நான் வேற விதத்தில் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஃபோனை வச்சுட்டு, ஓ வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையுமே சொல்லாமல் ஹோட்டலில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா, இந்த விஷயத்த உடனே வீட்டில் சொல்லி உன்னை மொத்தமாக வேலைக்கு போக விடாமல் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்தா வேகமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அத்தாச்சி மதினி எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கூப்பிடவும் எல்லாரும் பார்த்தா வராங்க. அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு, எதுக்குடி எதுக்கு இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அது ஒன்றும் இல்லை அத்தை, இந்த வீட்டு மானத்தை இந்த வீட்டுக்கு வந்தாலே ஒருத்தி சின்ன மருமகன்னு சொல்லிட்டு அவ காத்துல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்க மோகனா வந்துட்டு, என்ன ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்குறாங்க. ஆமா, உங்களோட மருமக என்ன பண்றா ஏது பண்றான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இங்க ராஜாங்கம் வந்துட்டு, என்ன ஈஸ்வரி சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், மாமா உங்களோட மானம் மரியாதை இந்த வீட்டுக்குன்னு இருக்கிற கௌரவம் எல்லாத்தையும் இந்த வீட்டுக்கு வந்தாலே சின்ன மருமக அவ காத்துல பறக்க விட்டுக்கிட்டு இருக்காமாமா. பறக்க விட்டுட்டு அவ ஏதோ ஹோட்டல்ல வேலை பார்க்கறாளாம். அந்த ஹோட்டல்ல எச்சியலை எடுத்துக்கிட்டு டேபிளை தொடச்சி போட்டுக்கிட்டுன்னு இவ ஹோட்டல்ல வேலை பார்க்குற விஷயத்த இப்போதான் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் கூட நேற்று அவகிட்ட கேட்டேன், என்னடி 9 மணி காலேஜுக்கு காலையில் 5 மணிக்கே புறப்பட்டு போய்கிட்டு இருக்க, அதே மாதிரி சீக்கிரம் வீட்டுக்கு வருவேன்னு பார்த்தா நைட்டு 10:30 மணிக்கு மேலே வீட்டுக்கு வரேன்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு அவ என்னென்ன பேசினான்னு தெரியுமா, இப்பந்தான் அவ லட்சணம் என்னன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்க அப்பத்தாவுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. என்ன ஈஸ்வரி சொல்ற, நீ சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அடா ஆமா அத்தை, நீங்க வேணா அவகிட்டயே கேட்டு பாருங்க, அவ ஹோட்டல்ல தான் வேலை பார்க்குறா, நைட்டு 10:30 மணிக்கு மேலதான் வீட்டுக்கே வாரா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்க ராஜாங்கத்துக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. ஆத்தா ஏன் அந்த பிள்ளை இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், எனக்கு தெரியாதியா, ஈஸ்வரி சொன்னதுக்கு அப்புறம்தான் தமிழ்ச்செல்வி ஹோட்டல்ல வேலை பார்க்குற விஷயமே எனக்கு தெரியும். வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு அவன் ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், உடனே ஈஸ்வரி வந்துட்டு, அத்தை அவ இப்போ காலேஜுக்கு போய் படிக்கிறா, கை செலவுக்கு காசு வேணும், வீட்டில் வேற தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, அதுக்கெல்லாம் காசு வேணும்ல, இப்படி எல்லாத்துக்கும் காசு வேணும், சேதுக்கிட்ட கேட்டா அவளோட மானம் மரியாதை எல்லாம் போயிரும்ல, அதுக்காகத்தான் அவளே உழைச்ச காசுல சம்பாரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காளாமா, காலேஜுக்கும் போயிட்டு பார்ட் டைமாக வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்கே சாவித்திரி வந்துட்டு, பாத்தியானே அவ என்ன வேலை பார்த்துக்கிட்டு திரியிறான்னு, இந்த வீட்டுக்குன்னு சில வரமுறையெல்லாம் இருக்கு, நீ தானே சொன்ன இந்த வீட்டு பொம்பளை பிள்ளைங்க படி தாண்டி போய் படிக்கக்கூடாது, இந்த வீட்டு பொம்பளை பிள்ளைங்க விளக்கு ஏற்றுறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும், வெளியில் அங்கே இங்கேன்னு சுற்றக்கூடாது, வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடாதுன்னு என்னென்னமோ சொன்னேன். ஆனால் இவ எதையுமே மதிக்கிறது கிடையாது, உன் பேச்சுக்கும் அவ மரியாதை கொடுக்கறதும் கிடையாது, வெளியில் போய் வேலை பார்க்குறா, வெளியில் போய் படிக்கிறா, அதே மாதிரி நைட்டு 10:30 மணிக்கு மேலே ஆட்டோவில் வந்து வீட்டில் இறங்குறா. இப்படி நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதை எல்லாத்தையும் இவ பண்ணுறா. இவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு காலமும் ஒத்து வர மாட்டா. எப்படா இந்த விவாகரத்து கேஸ் முடியும், இந்த வீட்டை விட்டு இவளை மொத்தமாக விரட்டி விடலாம்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இங்கே மோகனாவுக்கும் அப்பத்தாவுக்கும் பார்த்தா பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு. அப்பந்தான் ராஜாங்கம் வந்துட்டு, சன்னாசி சேதுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், சன்னாசி ஃபோன் போட்டு சேதுவை கூப்பிடவும் சேதுவும் வராரு. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, ஏன் சேது உன் பொண்டாட்டி ஹோட்டலில் வேலை பார்க்குறாளாமே, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், சேதுவை பார்த்தா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. சேது நீ பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்தா உனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், ஆமா சின்னம்மா, எனக்கே இன்னைக்கு தான் தெரியும், நான் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தேன், அப்பந்தான் அவளை அங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ராஜாங்கத்துக்கு பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு.
சேது இனிமே தமிழ்ச்செல்வி வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இங்க பாரு சேது, இந்த வீட்டுக்குன்னு சில வரமுறை எல்லாம் இருக்கு. ராஜாங்கம் வீட்டு மருமக ஹோட்டல்ல வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் காதுல விழுந்துச்சுன்னா என்னையத்தான் தப்பா பேசுவாங்க. அதனால நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. இனிமே தமிழ்ச்செல்வி அந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாரு. இங்க ஈஸ்வரிய பார்த்தா மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பாடா, நம்ம நினைச்சு வந்த காரியத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சாச்சு. இனிமே நீ எப்படி வேலைக்கு போற, என் மகன் போஸை பத்தி பேசுறேன்னு நானும் பாக்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா அன்னைக்கு நைட்டு தமிழ் வழக்கம் போல 10 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. இங்க சேதுவை பார்த்தா தமிழ் கிட்ட ராஜாங்கம் சொன்னதை சொல்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு.